என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூகேல இருக்கிறான், ஒரு பாஸ்டரா இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருந்தான். அவன் வேலை பார்த்துட்டு இருந்தோடனே திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்தான், எல்வித் நான் என்ன செய்ய போறேன், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ சர்ச். எங்களுக்கு ரொம்ப ஷாக், ஏன்னா அவன் ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கூட அப்பா கிட்ட பேசும்போது சொன்னேன், அப்பா அவன் ஸ்கூல் டைம்லனா இப்படி இருந்தான்ப்பா, அவன் சர்ச்சை ஆரம்பிக்கிறானா அப்படின்னு. நான் அப்பா என்ன சொன்னாங்க, அப்படி இல்லை, அழைப்பு கடவுள் கொடுத்துருப்பாரா இருக்கும்டா, அழைப்பு கொடுத்தா யாருனாலும் எப்படி வேணாலும் மாற்றிடலாம். ஸோ மேபி the Lord would have called him and அவன் லைஃப் மாறி இருக்கும். நல்ல விஷயம் தானேப்பா, ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறான்னா பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா ப்ரோஷர்னா டிசைன் பண்ணான், ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணான், ஃபேஸ்புக்கில் அவன் லோக்கலில் இருக்கிற எல்லா குரூப்ஸ்லையும் அவன் போட்டான், எங்களுடைய வீட்டு டெரஸில் ஒரு சர்ச் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், இந்த சண்டே எல்லாரும் வாங்க, காலையில் 10 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் உண்டு, எல்லாத்தையுமே போட்டுட்டு சொன்னால் சின்டிலேட்டிங் மியூசிக் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னா இப்படி இருக்க போது, அப்படி இருக்க போது, நல்லா அந்த ப்ரோஷர்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்கான். நான் அவன் ஆசைப்பட்டது என்னன்னா, கரெக்டாக 10 மணிக்கு அந்த லோக்கல் நெய்பர்ஹுட்லேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. ஒன்று அவன் ஒய்ஃப் கிட்ட சொன்னான், நல்லா பிரியாணினா ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு 10 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்கான், டோரை திறந்து வச்சுக்கிட்டு. நாட் ஒன் டர்ன்ட் அப், ஒருத்தர் கூட வரவே இல்லை. வெயிட் பண்றான் 10:30 மணியாவது 11 மணியாவது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஹேண்ட் அவுட்ஸ்னா கொடுத்துருக்கான், யாருமே சபைக்கு வரவே இல்லை. கடைசியில் என்ன செஞ்சானா, 12:30 மணிக்கு இவனும் ஒய்ஃபும் போயிட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வருத்தத்தோடு வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட், ஐ ஆஸ்க்ட் தி லார்ட், தி லார்ட் டினைட். நான் கர்த்தரிடமாக ஒரு காரியத்தை கேட்டேன், கர்த்தர் நிராகரித்து விட்டார். உடனே நம்ம ஆட்களை தான் கீழே உடனே கமெண்ட் பண்ணுவாங்களா, என்னப்பா ஆச்சுன்னு ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து டோன்ட் வரி, தி லார்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல், ஆண்டவர் எப்பவுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்படி ஆளாளுக்கு ஒன்று. நான் ஒன்று எனக்கு நைட் கால் பண்ணி என்னப்பா ஆச்சு, எல்வித் நீ என்னப்பா, நீனா பெரிய ஆளு ஊழியம் பண்ண போயிடுற அப்படின்னா. யாராவது ஒருத்தங்க பிரச்சனையில் இருந்தாங்கன்னா வேற எவனை கண்டாலும் கடிக்கணும்னு தோணும், கடிச்சான். நான் உடனே சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, என்ன உன் பிரச்சனை, உன்னோட இது என்னன்னு சொல்லி நான் ஹேண்டில் பண்ணுறேன். என்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னான், I opened a church, there is nobody to come to that church. நானும் என் ஒய்ஃபும் மட்டும்தான்ப்பா சர்ச்சில் இருக்கோம், ஆனால் சர்ச் ஒன்று ஓப்பன் பண்ணேன். நான் சொன்னேன், யார் சொன்னா உன்னை ஓப்பன் பண்ணுறதுக்கு? நானாக தான் திறந்தேன். யார் திறந்தா? நானாக தான் திறந்தேன். எதுக்கு திறந்த? நான் ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும்னு திறந்தேன். ஆண்டவர் சொன்னாரா திறக்க சொல்லி? இல்லை. அபிஷேகம் ஆண்டவர் பண்ணாரா? இல்லை. நானா எண்ணெயை தூக்கி என் தலையில ஊத்திக்கிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சில ஜனங்கள் இப்ப எப்படி தெரியுமா இருக்காங்க, அவர்களாகவே எண்ணெயை தூக்கி தலையில ஊத்திக்கிறது.